நேயர்களே, இதுவரை 40 தமிழகம் மற்றும் புதுச்சேரி உள்ளிட்ட 40 பாராளுமன்ற தொகுதிகளுக்கான இறுதிக்கட்ட கள நிலவரங்களை பார்த்தோம். எந்தெந்த கூட்டணி, இந்தியா கூட்டணி எத்தனை தொகுதிகளை பெறுகிறது, என்டிஏ கூட்டணி எத்தனை தொகுதிகளை பெறுகிறது, அதிமுக கூட்டணி எத்தனை தொகுதிகளை பெறுகிறார்கள் என்பதை இப்போது பார்ப்போம். திருவள்ளூர் தொகுதியிலிருந்து முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி சசிகாந்த் செந்தில் நாடாளுமன்ற உறுப்பினராக இறுதியாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அவரே டெல்லி செல்வார் என்று தெரிய வருகிறது. எங்களுடைய இறுதிக்கட்ட கருத்துக்களுக்கு மீண்டும் கலாநிதி வீராசாமி அவர்கள் வட சென்னை நாடாளுமன்ற உறுப்பினராக டெல்லி செல்வார் என்பது எங்களுடைய இறுதிக்கட்ட கருத்து கணிப்பில் தெரிய வந்திருக்கிறது. தென்சென்னை நாடாளுமன்ற உறுப்பினராக தற்போதைய நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்களே அதிகபட்சமாக 40% வாக்குகளை பெற்று மீண்டும் டெல்லிக்கு நாடாளுமன்ற உறுப்பினராக தன்னுடைய வெற்றியை எங்களுடைய இரண்டாவது கட்ட கருத்து கணிப்பில் உறுதி செய்திருக்கிறார். மத்திய சென்னை நாடாளுமன்ற உறுப்பினராக மீண்டும் தற்போதைய நாடாளுமன்ற உறுப்பினர் தயாநிதி மாறன் அவர்களே 60% வாக்குகளை எங்களுடைய இரண்டாவது கட்ட கருத்து கணிப்பில் பெற்று மீண்டும் டெல்லி செல்ல இருக்கிறார். அவருடைய வெற்றியை உறுதி செய்திருக்கிறார். ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் இருந்து மீண்டும் முன்னாள் மத்திய அமைச்சர் CR பால் அவர்களே பாராளுமன்ற உறுப்பினராக எங்களுடைய இரண்டாவது கட்ட கருத்து கணிப்பிலும் தன்னுடைய வெற்றியை உறுதி செய்திருக்கிறார். அவரே மீண்டும் ஸ்ரீபெரும்புதூர் நாடாளுமன்ற உறுப்பினராக டெல்லி செல்வது உறுதி. நேயர்களே, காஞ்சிபுரம் தனி தொகுதியிலிருந்து திமுக தற்போதைய நாடாளுமன்ற உறுப்பினர் ஜி செல்வம் அவர்களே மீண்டும் தனது வெற்றியை இரண்டாவது கட்ட கருத்து கணிப்பில் உறுதி செய்திருக்கிறார். அவரே காஞ்சிபுரம் நாடாளுமன்ற உறுப்பினராக டெல்லி செல்வது உறுதி என்று எங்களது இறுதிக்கட்ட கலந்து ஆய்வில் தெரிய வந்திருக்கிறது. நேயர்களே, அரக்கோணம் தொகுதியிலிருந்து மீண்டும் ஜெகத்ரட்சன் அவர்கள் உதயசூரியன் சின்னத்தில் வெற்றி பெற்று தன்னுடைய வெற்றியை எங்களுடைய இரண்டாவது கட்ட ஆய்விலும் உறுதி செய்திருக்கிறார். ஆகவே மீண்டும் ஜெகத்ரட்சனை அரக்கோணம் பாராளுமன்ற உறுப்பினராக டெல்லி செல்வார் என்பதை தெரிவித்துக் கொள்வோம். நேயர்களே, இந்த வேலூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் சிட்டிங் எம்பி கதிர் ஆனந்தே எம்பியாக வேலூர் பாராளுமன்ற உறுப்பினராக டெல்லி செல்வதற்கு குறைந்தபட்ச அடிப்படையில வாக்கு சதவீதத்தில் நாடாளுமன்றத்தில் செல்வார் என்று தெரிகிறது. நேயர்களே, கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற தொகுதியில் காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளருக்கும் அதிமுக வேட்பாளருக்கும் 1% வாக்கு வித்தியாசமே இருக்கிறது. நாங்கள் ஏற்கனவே சொல்லிருக்கிறோம். 10-20% வாக்காளர்கள் இன்னும் யாருக்கு வாக்களிப்பது என்று தீர்மானிக்க முடியவில்லை. இந்த தொகுதியிலும் ஜூன் மாசம் 4ஆம் தேதி தான் கிருஷ்ணகிரியிலிருந்து யார் நாடாளுமன்ற உறுப்பினராக ஜூன் மாசம் 4ஆம் தேதி தான் இறுதியாக தெரியும். கிருஷ்ணகிரி தொகுதியை பொறுத்தவரையில் இழுபறியை நீடிக்கிறது. நேயர்களே, தர்மபுரி தொகுதியை பொறுத்தவரையில சௌமியா அன்புமணி அவர்களே தர்மபுரி நாடாளுமன்றத்திலிருந்து டெல்லி செல்வார் முதல் முறையாக என்று எங்களுடைய இரண்டாவது கட்ட கருத்து கணிப்பில் தெரிய வந்திருக்கிறது. திருவண்ணாமலை தொகுதியை பொறுத்தவரைக்கும் மீண்டும் தற்போதைய நாடாளுமன்ற உறுப்பினர் திமுக CN அண்ணாதுரை MA அவர்களே மீண்டும் எம்பியாக டெல்லி செல்வார் என்று எங்களுடைய இரண்டாவது கட்ட கருத்து கணிப்பில் தெரிய வந்திருக்கிறது. ஆரணி தொகுதியை பொறுத்தவரையும் திமுக வேட்பாளராக போட்டியிடுகிற MS தர்ணிவேந்தன் அவர்களே திமுக வெற்றி வேட்பாளராக நாடாளுமன்றம் செல்வார் என்று எங்களுடைய இரண்டாவது கட்ட கருத்து கணிப்பில் தெரிய வந்திருக்கிறது. விழுப்புரம் தொகுதியிலிருந்து குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் அதிமுக வேட்பாளர் பாக்கியராஜ் அவர்கள் விழுப்புரம் எம்பியாக டெல்லி செல்வார் என்று எங்களுடைய இறுதி கட்ட கள ஆய்வு தெரிய வந்திருக்கிறது. கள்ளக்குறிச்சி பாராளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை திமுக வேட்பாளரான புதுமுகம் மலைராஜன் அதிக அளவு எங்களுடைய இறுதிக்கட்ட கருத்தாய்விலே வாக்குகளை பெற்று எம்பியாக கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற உறுப்பினராக டெல்லி செல்வார் என்று எங்களுடைய இறுதிக்கட்ட கருத்து கணிப்பில் தெரிய வந்திருக்கிறது. அதிமுக வேட்பாளரோ அல்லது திமுக வேட்பாளரோ சேலம் தொகுதியிலிருந்து எம்பியாக பாராளுமன்ற உறுப்பினராக செல்வார். ஆனால் யார் இறுதியாக செல்வார் என்பது எங்களால் கணிக்க முடியவில்லை. இழுபறி நிலை நீடிக்கிறது. நாமக்கல் தொகுதியிலிருந்து அதிமுக வெற்றி பெற்று அதிமுக வேட்பாளர் திரு S தமிழ்மணி அவர்களே நாமக்கல் நாடாளுமன்ற உறுப்பினராக டெல்லி செல்வார் என்று எங்களுடைய இறுதி கட்ட கருத்து கணிப்பில் தெரிய வந்திருக்கிறது. நேயர்களே, ஈரோடு தொகுதியிலிருந்து அதிகமாக ஆற்றல் அசோக்குமார் அதிமுக பாராளுமன்ற உறுப்பினராக செல்வார் என்று எங்களுடைய இறுதி கட்ட கருத்து கணிப்பில் தெரிய வந்திருக்கிறது.
நேரில் திருப்பூர் பாராளுமன்ற தொகுதியிலிருந்து தற்போதைய நாடாளுமன்ற உறுப்பினர் திரு கே சுப்ராயன் அவர்களை மீண்டும் திருப்பூர் நாடாளுமன்ற உறுப்பினராக டெல்லி செல்வார் என்பது எங்களுடைய இறுதிக்கட்ட ஆய்வில் தெரிய வந்திருக்கிறது. ராசா நீலகிரி பாராளுமன்ற உறுப்பினராக மீண்டும் எம்பியாக டெல்லி செல்வார் என்பது எங்களுடைய இறுதிக்கட்ட கருத்து கணிப்பில் தெரிய வந்திருக்கிறது. கோயம்புத்தூர் தொகுதியில் இருந்து இறுதிக்கட்ட கருத்து கணிப்பில் எங்களுக்கு கிடைத்த தகவல் படி அதிமுக வேட்பாளர் சிங்கை ராமச்சந்திரன் வெற்றி பெற்று கோயம்புத்தூர் எம்பியாக மக்களவைக்கு செல்வார் என்பது எங்களுடைய இறுதிக்கட்ட கருத்து கணிப்பில் தெரிய வந்திருக்கிறது. பொள்ளாச்சி தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுக வேட்பாளர் ஈஸ்வரமூர்த்திக்கும் அதிமுக வேட்பாளர் ஏ கார்த்திகேயன் அவர்களுக்கும் குறைந்த அளவு வாக்கு வித்தியாசம் இருக்கிற காலத்தில் இழுபறி நிலை நீடிக்கிறது. ஆகவே ஜூன் மாதம் 4ஆம் தேதியே பொள்ளாச்சி தொகுதியில் யார் பாராளுமன்ற உறுப்பினராக டெல்லி செல்வார் என்று தெரிய வரும். திண்டுக்கல் தொகுதியிலிருந்து சச்சிதானந்த் கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கட்சியின் சார்பில் திண்டுக்கல் நாடாளுமன்ற உறுப்பினராக டெல்லி செல்வார் என்பது எங்களுடைய இறுதிக்கட்ட கருத்து கணிப்பில் தெரிய வந்திருக்கிறது. கரூர் தொகுதியிலிருந்து மீண்டும் ஜோதிமணி அவர்களை இந்தியா கூட்டணியின் சார்பில் கரூர் தொகுதி எம்பியாக டெல்லி செல்வார் என்பது எங்களுடைய இறுதிக்கட்ட கருத்து கணிப்பில் தெரிய வந்திருக்கிறது. அதிமுக வேட்பாளர் பி கருப்பையா திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினராக டெல்லி செல்வார் என்பது எங்களுடைய இறுதிக்கட்ட கருத்து கணிப்பில் தெரிய வந்திருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் இந்த தொகுதி சற்று இழுபறி நிலையை கூட நீடிக்கிறது இந்த நிமிடம் வரை. பெரம்பலூர் தொகுதியை பொறுத்தவரையிலே திமுக வேட்பாளர் அருண் அதிகபட்சமான வாக்கு சதவீதத்தை எங்களுடைய இறுதிக்கட்ட கருத்து கணிப்பில் பெற்றிருக்கிறார். அவரே பெரம்பலூர் நாடாளுமன்ற உறுப்பினராக டெல்லி செல்கிறார் என்பது எங்களுடைய இறுதிக்கட்ட கருத்து கணிப்பில் தெரிய வந்திருக்கிறது. கடலூர் தொகுதியிலிருந்து பாராளுமன்றத்திற்கு செல்ல இருப்பது காங்கிரஸ் கட்சி வேட்பாளரா அல்லது பாமக வேட்பாளரா அல்லது தேமுதிக வேட்பாளரா என்பது ஜூன் மாதம் 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கைக்கு பிறகே உறுதியாக தெரிய வரும் என்பது எங்களுடைய இறுதிக்கட்ட கருத்து கணிப்பு தெரிய வந்திருக்கிறது. நேர்களை சிதம்பரம் தொகுதியிலிருந்து மீண்டும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திரு தொல் திருமாவளவன் அவர்களே எம்பியாக வெற்றி பெற்று டெல்லி செல்வார் என்பது எங்களுடைய இறுதிக்கட்ட கருத்து கணிப்பில் தெளிவாக தெரிய வந்திருக்கிறது. ஆகவே சிதம்பரம் தொகுதியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக திரு தொல் திருமாவளவன் டெல்லி செல்லவிருக்கிறார். மயிலாடுதுறை தொகுதியிலிருந்து நாடாளுமன்ற உறுப்பினராக டெல்லி செல்லவிருப்பது வழக்கறிஞர் சுதாவா அல்லது அதிமுகவின் பாபுவா என்பது ஜூன் மாதம் 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கைக்கு பிறகு உறுதியாக தெரியும் என்று எங்களுடைய கள ஆய்வில் இறுதிக்கட்ட கருத்து கணிப்பில் தெரிய வந்திருக்கிறது. நாகப்பட்டினம் தொகுதியிலிருந்து தற்போதைய நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசு அவர்களை மீண்டும் வெற்றி வேட்பாளராக டெல்லி செல்வார் என்று எங்களுடைய இறுதிக்கட்ட கருத்து கணிப்பில் தெரிய வந்திருக்கிறது. தஞ்சாவூர் தொகுதியிலிருந்து திரு சா முரசொலி அவர்களே தஞ்சாவூர் நாடாளுமன்ற உறுப்பினராக டெல்லி செல்வார் என்பது எங்களுடைய இறுதிக்கட்ட கருத்து கணிப்பில் தெரிய வந்திருக்கிறது. சிவகங்கை பாராளுமன்ற தொகுதியிலிருந்து மீண்டும் கார்த்திபா சிதம்பரம் அவர்களை நாடாளுமன்ற உறுப்பினராக செல்வார் என்பது எங்களுடைய இறுதிக்கட்ட கருத்து கணிப்பில் தெரிய வந்திருக்கிறது. மதுரை பாராளுமன்ற உறுப்பினராக தற்போதைய பாராளுமன்ற உறுப்பினர் சிபிஎம் சு வெங்கடேசன் அவர்களே வெற்றி வேட்பாளராக டெல்லி செல்வார் என்பது எங்களுடைய இறுதிக்கட்ட கருத்து கணிப்பில் தெரிய வந்திருக்கிறது. தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தங்கச்சமிழ் செல்வன் ஆதரவாக தேனி தொகுதியில் பம்பரமாக சூழ்ந்து பிரச்சாரம் செய்திருப்பது திமுகவினர் மத்தியில் உதயசூரியனை இந்த முறை தீர செய்ய வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டு வேலை செய்கிறார்கள். ஆக தங்க தமிழ் செல்வனுக்கு கூடுதல் வாய்ப்பு இருக்கிறது என்றாலும் கூட ஜூன் மாதம் 4ஆம் தேதி என்றுதான் தங்க தமிழ் செல்வன் செல்கிறாரா அல்லது டிடிவி தினகரன் செல்கிறாரா என்பது உறுதியாக தெரிய வருகிறது. இறுதிக்கட்ட கருத்து கணிப்பில் மாணிக்கம் தாகூர் அவர்களே மீண்டும் வெற்றி பெற்று விருதுநகர் நாடாளுமன்ற உறுப்பினராக டெல்லி செல்வார் என்பது எங்களுடைய இறுதிக்கட்ட கருத்து கணிப்பில் தெரிய வந்திருக்கிறது. ராமநாதபுரம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் முஸ்லிம் வேட்பாளர் திரு நவாஸ் கனி அவர்களே ராமநாதபுரம் பாராளுமன்ற உறுப்பினராக செல்வார் என்பது எங்களுடைய இறுதிக்கட்ட கருத்து கணிப்பில் தெரிய வந்திருக்கிறது. தூத்துக்குடி தொகுதியிலிருந்து மீண்டும் திருமதி கனிமொழி அவர்களே நாடாளுமன்ற உறுப்பினராக செல்வார் என்பது எங்களுடைய குழுவின் இறுதிக்கட்ட கருத்து கணிப்பில் தெரிய வந்திருக்கிறது.
தென்காசி நாடாளுமன்ற உறுப்பினராக ராணி ஸ்ரீகுமார் திமுகவுடைய பிரதிநிதியாக தென்காசியிலிருந்து பாராளுமன்றம் செல்வார் என்பது எங்களுடைய இறுதிக்கட்ட கருத்து கணிப்பில் தெரிய வந்திருக்கிறது. நேரு திருநெல்வேலி தொகுதியை பொறுத்தவரை இரண்டாவது கட்ட கருத்து கணிப்பில் திரு நயினார் நாகேந்திரன் பாஜக வேட்பாளர் வெற்றி பெறுவார் எங்களுடைய இறுதிக்கட்ட கருத்து கணிப்பில் தெரிய வந்திருக்கிறது. கன்னியாகுமரி தொகுதியிலிருந்து நாடாளுமன்ற உறுப்பினராக திரு விஜய் வசந்த் அவர்களை களம் செல்வார் என்பது எங்களுடைய இறுதிக்கட்ட கருத்து கணிப்பில் தெரிய வந்திருக்கிறது. திரு நமச்சிவாயம் அவர்களே பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் புதுவை மாநில பாராளுமன்ற உறுப்பினராக டெல்லி செல்வார் என்பது எங்களுடைய குழுவினரின் இறுதிக்கட்ட கருத்து கணிப்பில் தெரிய வந்திருக்கிறது.